வணக்கம். முதலில் நாங்கள் 2 மாநில தேர்தலின் வெற்றியை பத்திரிகை சகோதரர்களிடம் பகிர்ந்து கொண்டு பின்பு எங்கள் கட்சி தொண்டர்களோடு அதை பகிர்ந்து நாங்கள் எங்களது மகிழ்ச்சியை கொண்டாடுவதற்காக இங்கே வந்திருக்கிறோம். ஏன் 2 மாநில வெற்றி என்று சொன்னால் ஹரியானாவில் நிச்சயமாக வெற்றி, அதே போல் ஜம்மு காஷ்மீரில் நாங்கள் வெற்றி தான் பெற்றிருக்கிறோம். எப்படி வெற்றி பெற்றிருக்கிறோம் என்றால் தேர்தல் வெற்றி என்பதை விட தேர்தல் நடத்தியதே அங்கே வெற்றி தான். ஆக தேர்தல் நடத்துவதற்கு ஒரு வாய்ப்பை பாரதிய ஜனதா கட்சி 10 ஆண்டுகளுக்கு பின்பு ஏற்படுத்தி தந்திருப்பது, அதுவும் 370 சட்டப்பிரிவை நாம் நீக்கிய பின்பு வரும் முதல் தேர்தல், அதற்கு பின்பு தீவிரவாதமெல்லாம் ஒடுக்கப்பட்டு சிறந்த முறையில் மக்கள் அதிக எண்ணிக்கையில் வந்து வாக்களித்த ஒரு தேர்தல், அதில் காங்கிரஸ் சுருங்கி 7 தேசிய கட்சியான காங்கிரஸ் வெறும் 7 பெற்றிருக்கின்ற சூழ்நிலையில் கூட்டணி கட்சி வெற்றி பெற்று வந்திருக்கின்ற சூழ்நிலையில், கூட்டணி கட்சிக்கு வெற்றியை கொடுக்கின்ற சூழ்நிலையில் காங்கிரஸிற்கு கூட அந்த வெற்றியை கூட கொடுக்க மனமில்லாமல் மக்கள் காங்கிரஸை சுருக்கி இருக்கிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் 26, 27 இடங்களை பெற்று பாஜக ஒரு பலமான கட்சியாக வளர்ந்திருக்கிறது. அந்த வகையில் நாங்கள் இந்த வெற்றியை கொண்டாடுகிறோம். கருத்து கணிப்புகள் பொய்யாக்கப்பட்டிருக்கின்றன. கருத்து கணிப்புகளை வைத்துவிட்டு உடனே ஏதோ காங்கிரஸ் வெற்றி பெற்றதை போலவே ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தினார்கள். காலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போதான் தேர்தல் முடிவுகள் வருகிறது. ஹரியானாவில் காங்கிரஸ் அலுவலகத்தில் ஜிலேபி கொடுத்து இது ராகுல் ஜிலேபி அப்படின்னு கொண்டாடினாங்க. அதற்கு அந்த மக்கள் அல்வா கொடுத்து விட்டார்கள் கொஞ்சம் நேரம் கழித்து. ஏன்னா அந்த அளவிற்கு அவசரம். இன்னொன்று, நாங்கள் எப்படி முதலாவதாக வருவது என்று தேர்தலை சிந்தித்து கொண்டிருந்த நேரத்தில் அவர்கள் முதல்வர் யார் என்று சிந்திக்க ஆரம்பித்து விட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, அவர்கள் ஒரு மிதப்பில் இருந்தார்கள், நாங்கள் தான் வெற்றி பெற்று விடுவோம் என்று. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டில் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களுக்கு இந்த வெற்றியை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். ஏனென்றால் அங்கு உள்ள அரசியல் சூழ்நிலையில் நடுநிலையாளர்கள், பத்திரிகையாளர்கள், அனைத்து கட்சியை சார்ந்தவர்கள் இங்கே ஹரியானாவில் பாஜகவிற்கு வெற்றி வாய்ப்பில்லை என்று ஒரு தவறான தகவலை சொல்லிக் கொண்டிருந்த போது, இல்லை பாஜக வெற்றி பெறும் என்று தனது கடுமையான பிரச்சாரத்தினால் தொண்டர்களை தன்னோடு எடுத்து வந்து அவர்களை ஊக்கப்படுத்தியதில், அந்த மாநிலத்திற்கு என்று ஒரு சரியான தேர்தல் திட்டத்தை தயாரித்ததில், ஜாட் மக்கள் 27% இருக்கிறார்கள் என்றால் அடுத்த பக்கம் ஏறக்குறைய ஒரு 73% உள்ள பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்கள், அவர்களின் ஆதரவை முழுவதுமாக பெற்று ஜாட் மக்கள் வாழுகின்ற இடங்களில் கூட பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. ஆக அந்த சோசியல் இன்ஜினியரிங் மிக அழகாக எடுத்து சென்று மக்களுக்கான திட்டங்களை மக்களுக்காக கொடுத்து, காங்கிரஸ் 7 கேரண்டியை கொடுத்தார்கள். அதாவது 2000 ரூபாய், 25 லட்சம் மருத்துவ காப்பீடு, 500 ரூபாய்க்கு ஃப்ரீ கேஸு, எம்எஸ்பி பயிர்களுக்கு, இப்படி பல திட்டங்களை 7 கேரண்டி கொடுத்தா கூட மோடியின் கேரண்டி தான் பெருசு அப்படின்னு அந்த மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். ஹரியானா மக்களுக்கு எங்களது நன்றியை நாங்கள் தெரிவித்து ஹேட்ரிக் 3வது முறையாக வெற்றி பெற்றிருக்கிறோம். இது தமிழக பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏனென்றால் 2009ஆம் ஆண்டு ஹரியானாவில் பாஜக பெற்ற எம்எல்ஏக்கள் 4. அப்படிப்பட்ட ஒரு மாநிலத்தில் 3 முறை ஆட்சிக்கு வர முடியும் என்றால் எங்களை பலப்படுத்தி பாஜக தமிழகத்திலும் பலம் பொருந்திய கட்சியாக நிச்சயமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் நான் இங்கே தெளிவுபடுத்துகிறேன். காஷ்மீரை பொறுத்த மட்டில் நான் ஏற்கனவே சொன்னதைப் போல ஃபரூக் அப்துல்லா அவர்கள் கட்சி, அதுவும் காங்கிரஸும் கொள்கை முரணானது. அவர்கள் ஃபரூக் அப்துல்லா அவர்களின் தந்தையார் எமர்ஜென்சி காலத்தில் காங்கிரஸாலேயே கைது செய்யப்பட்டு முற்றிலுமாக கொள்கை முரண்பாடு உள்ள கட்சி அங்கே போட்டி போட்டு இருக்கிறார்கள். ஆனாலும் காங்கிரஸுக்கு மக்கள் அந்த ஆதரவை கொடுக்கவில்லை. அதனால் இன்று மிகுந்த கவலை அளிக்கக்கூடிய ஒரு கட்சியாக காங்கிரஸ் இருக்கிறது. களிப்படையக்கூடிய கட்சியாக பாஜக இருக்கிறது. பாஜகவின் இந்த வெற்றி தொடரும் என்பதை நாங்கள் இங்கே பதிவு செய்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.